அப்புறம் எப்படி ஜியாரத் பண்ணணும் அப்படின்னு ஒரு முக்கியமான தகவலை எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. அது ஹஜ்ரத் மாவோட லாங்குவேஜில் எப்படி சொன்னாங்கன்னா, இந்த காண்டா வாங்கி திக்க போகிறப்பெல்லாம் விருக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் போகிறப்ப சாமலைக்கும்லாம் போகக்கூடாது. ஏனென்றால் அங்கே அடக்கமாகியிருக்கின்ற பெரிய எஜமானோ சின்ன எஜமானோ அவங்க மனைவியாரோ இறந்து போயிடல, எந்த அவுளியாவும் இறந்து போயிடல, உடலால் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்கள்ட்ட வேற ஒரு அவுளியாக பேசிகிட்டு இருக்கலாம், வேற ஒரு நிறைய மாட்டை யார்ட்டையாவது பேசிகிட்டு இருக்கலாம், அசோல்லாட்ட பேசிகிட்டு இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதனால் நீங்கள் குறுக்க டக்குன்னு போகும்போதெல்லாம் சாமலைக்கும் சொல்லி போனீங்கன்னா வலைக்கும் அஸ்ஸலாம் அப்படின்னு அவங்க பதில் சொல்லணும் உங்களுக்கு. அது அவங்களுக்கு ஒரு பெரிய தொந்தரவாக இருக்கும். அதனால் ஜியாரத் பண்ணணுங்கிற நோக்கத்தோடு ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணி உதவு செஞ்சுட்டு ஒழுங்காக உதவு எடுத்துட்டு மரியாதையாக போய் தூரமாக நின்று அவங்கள்ட்ட மனசில் உள்ள குறைவை மனசார சொல்லி, வாயை திறந்து இல்லை மனசார சொல்லி அவங்கள்ட்ட பேசிட்டு